ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது வந்து முன்னாடி பாருங்கள் சீனிவாசன் ஃபோட்டோ எடுக்கிறான் யார், இதை ஃபோட்டோ எடுக்கிறான் யார், இதை ஃபோட்டோ எடுக்கிறான் செட் பண்ணி சொன்னேன் யார் பண்ண இது ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்களா உங்களுக்கு இல்லை யாரும் யாரும் சொல்லணும் நீ ஒழுங்காக போ அங்கே போயிட்டு இல்லை இதுதான் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கே போ. அதாவது நான் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்து திரைப்படாவுக்கு வந்திருக்கேன். அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திரைப்படாக்கு சமீபத்தில் வந்தேன். நான் ஒரு மாதம் முன்னாடி நான் இவர் கூட வந்துருக்கோம், அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம். பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப பிரமாத விஷயம் என்னென்னா 1996 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் வந்து 1965 பேட்ச், அதாவது 1959 65 வரைக்கும் நான் ஓவிய கல்லூரியில் படித்தேன். நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு, மாடர்ன் ஆர்ட்டு டாப்புக்கு வந்துடுச்சு. அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாளர் நான் ஒருத்தன் தான். எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார், ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க. பாக்கி எங்கள் காலத்தில் வாத்தியார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு, அது ஓடனு விட்டுருக்கு, காற்று விட்டு நல்லா இருக்குது, ஃபேன் வரட்டு. ஓகே தேங்க்ஸ். எனக்கு பின்னாடி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டு ஒரே ஆள் இவர் தான். இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள். எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது. நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன். நான் ஓடி போனால் கூட ஒரு 24 வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். என்னுடைய 17 வயசுலேருந்து 24 வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்கள் மட்டும் இதில் காட்டப்பட நிறையா காட்டுக்கு நேரம் இல்லை. சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அப்படி ஊரில் வந்து பிறந்து 15 பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒருத்தர் எஸ்எல்சி பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் 1957 ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன். மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன்நாத் ஒரு வருஷம் அப்ரண்டிஸாக இருந்தேன். அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் 1-2 காட்டுறேன், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறம்படமாக இப்போ நானே வரைய முடியாது, அந்த மாதிரி புறமா படம் வச்சுருக்காங்க. அவனுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன். முதல் சில பெயிண்டிங் காட்ட பார்த்துங்க. அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் எம்ஜிஆர் படம். இது வரையும்போது எனக்கு 16 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படமாக பத்திக்கு வந்துருச்சாங்க. அது பேசும் படம் குண்டு சீனிங் வந்துட்டு அதை பார்த்து இது 1957 நான் வரைஞ்சி, யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் அது. அதுக்கப்புறம் இது ஜெமினி கணேசனோட ஓவியம். இது பிரேம பாசன ஒரு படத்தில். இது எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு 1957 நான் அனுப்புகிறேன். மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை. ஜெமினி கணேசன் என்ன பண்ணார், அடையே ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவர் படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மரியாதைக்குரிய ஆள். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார். நல்லா ஞாபகம். இது 57 இந்த படத்தை நான் வரைஞ்சி அனுப்புனேன். இதுக்கு ஒரு பதில் தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். ஒரு 3 வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி கணேசன் அந்த படத்தை அடுத்த 3 வருஷத்தில் நான் வரைஞ்ச ஓவியம். இதில் பென்சில் ஸ்கெட்செல்லாம் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப். நான் செத்து போனால் கூட இது இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஊருங்கிற பையன் வந்து சினிமாவை நடிக்க ஆரம்பித்து ஜெமினி கூட நடிக்க ஆரம்பித்தேன் 68 67. இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா வரைவியாமல் அப்படின்னாரு. உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை காட்டினோன்னே பார்த்துட்டே மாப்பிள்ளை அது கொடுத்துட்றா அப்படின்ட்டாரு. ஒரிஜினல் உங்களோட இருக்கும்போது எதுக்கு படங்காக சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ப மாட்டேங்க. சூர்யா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி 80வது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஒரிஜினல் படம் ஜெமினி கணேசன் வீட்டில் இருக்குது. 1960 நான் வந்து கணக்கு போட்டு பாருங்க, 65 வருஷம் அது படம் வருது. இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது. மாட்டு தொழுவம் மாட்டு அந்த கட்டிலில் வந்து ஜீசஸ் இருக்கிறா, பக்கத்தில் மேரி உட்காந்துருக்கா, கீழே ஜோசப்பு ஆட்டடியில் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு
கிளாஸுக்கு போயிட்டு சாயங்காலம் உட்காந்து ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப். அது வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போய் திரும்ப கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஓவியம். மோகன்ராஜ் இருக்கும்போது 17 வயசில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பட்ட கதாநாயகியாக பத்மி நடித்தாங்க. அதை வந்து மோகன்ராஜை பேனரா வர்றதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து யாரும் சொல்லிக் கொடுக்காம நான் வரைஞ்சது. இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா, இது வரைஞ்சது 58. சூர்யா கல்யாணம் 2006 நடந்துச்சு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வினீத்னு ஒரு நடிகர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்பிமா சொந்தக்கார பையன், அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட இதுக்குள்ளே என்னது சொல்லுமா சொன்னேன். தெரியலையப்பா நீயே சொல்லுனாங்க. இந்த படத்தை எடுத்து காட்டினேன். நீ வரைஞ்சதா? ஆமாண்ணா. நான் இவ்வளோ அழகாக இருந்தேண்ணா, நீ இதை விட அழகாக இருந்தீங்க அப்படின்னா. இந்த படத்தை நான் வச்சுக்கலாமாங்க. அப்படி என்னுடைய 17 வயதில் வரைஞ்ச பாப்பிமா படம் 17 வயதில் வரைஞ்சது. இது முக்கியமான விஷயம். சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ள நம்ம இறந்துட்டாங்க. இருந்தோடனே சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு. மரியாதை மனுக்கு நான் போயிருந்தேன். இப்படி காஃபின்னு கூட அந்த அம்மா படம் வந்துச்சு. அப்படியே உருவான்னு பார்த்தேன். அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்து அங்கே போனேன். அங்கே ஒரு குத்துவிளக்கை வச்சுருந்தது. பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அது இந்த படம். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழ்ன்னு நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன். தில்லானா மோகன் மன்னன் வந்தாண்டி டான்ஸ் ஆடிருக்கேன். எந்த படம் தேவையில்லை, சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்துவிளக்கை ஏற்றி வைக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த போனப்போ தலைமாட்டின படம். இங்கிருந்து 1961 மாறுபடி சைக்கிளில் போய் பாட்டக்கடையில் சைக்கிளில் போய் ஐயர்கள் அகராரத்தை வேறு சென்னையில் படுத்து ஒரு 4 ஆட்டுக்குட்டி நாய் தூக்கிட்டு இருந்தது, தெரு நாய். அதில் விரட்டி விட்டு அந்த சென்னையில் நாங்கள் படுத்துட்டு 7 மணி கடற்கரையோட டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாமல்லபுரம் காப்பையாக இன்னும் இருக்குது. அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து 5 ரதங்களில் ஒரு ரதத்தை அது 3 மணி நேரத்தை வரைஞ்ச பாட்டக்கடை 61 1960. இப்போ நேரம் போயிட்டே இருக்கும். நான் கையில் கொடுத்துட்றேன். ஒரு தம்பி கேட்டான் இல்லையா, நான் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சேன். யார் சொல்லுது? ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வேகமாக போட்டான்னு யாரும் நம்ம யார் அது? கிருஷ்ணன்ல நீ தான் அறிவாளி. இது 3 நிமிஷம் போட்டது. ஹைதராபாத் ஹைகோர்ட்டு 3 நிமிஷம். நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். நீங்கள் 10 பேருக்கு பஸ் ஏற கூட வேகமாக போட்ட 3 நிமிஷம். பென்சில் ஸ்கெட்ச் வெறும் 3 நிமிஷம். ஆமாம். சம்பளம் கொடுக்கறது. இது வந்து 1959 போட்ட பேபி படம். இந்த படம் பேபி படம் 59 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. அந்த கண்ணீர் கூட அது பேப்பரோட கலர் விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சது. இது 59ல் வரைஞ்சப்படுறது. கடைசி இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்கேன். ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணனுடைய ஓவியம். அவர்கிட்டே கையெழுத்து வாங்கினது. நான் மறைஞ்ச ஓவியங்கள்லாம் கீழே போது சொன்னாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலையில் 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 6 வரைக்கும் ஒரே தடவை 1க்கு மட்டும் போயிட்டு காலையில் 8 மணிக்கு சாயங்காலம் 6 வரைக்கும் வரைஞ்ச ஓவியம் 10 மணி நேரம். ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியதுதான். நான் இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகத்தை இன்றைக்கி நான் என் குழந்தைங்க தான், அவங்களாம் எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான். அதை விட முதல்ல அருளாளர்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான். அவங்க சிஷியன்கள்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து நான் என்னுடைய சிஷியனை ஏற்றுக்கிறதுனால முதல் கிஃப்ட் வந்து இந்த புத்தகம் அவருக்கு. அப்புறம் லிஸ்ட்டு வச்சுங்க. இங்கே வெங்கட் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் பெரிய பக்கத்தில் விட்டே இல்லை, பக்கத்தில் வடிவுட்டு பக்கத்தில் வச்சு பார்க்குறேன்.